ஓம் ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்கு போகலாம். மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த வருடம் பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலெல்லாம் பணம் வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமைகளை எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் கடன் உடனடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசல் வைப்பதற்கான சூழலும் சிலருக்கு ஏற்படும். எதிரிகளிடம் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு ஆழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குரு தனது 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்திலே சனியினுடைய பார்வையும் விளைகிறது. தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைக்காத பணம் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு தனது 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படுகிறது. அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பலமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சனீஸ்வரர் பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் நீங்கள் திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரங்களில் செய்வதில் சில தடைகள் ஏற்படும். செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும். மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்றுக்கு பல முறை தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பணியை குறிப்பு எழுதி வைத்துக் கொண்டு நினைவுபடுத்திக் கொள்வதே மிகவும் நல்லது. சனி தனது 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புத்திரர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பிறைய ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலர் பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.